ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரீ ஹோம் பேக்கிங் கிளாஸில் வெண்ணிலா எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் தான். அதுவும் இது வந்து மில்க்கு கர்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சூப்பராக செஞ்சது. டேஸ்ட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நித்யா செல்வராஜ் சிஸ்டர் வந்து இந்த ரெசிபியை தான் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். டேஸ்ட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக என்னை நம்பி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையான பவுல் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் பவுடர் சர்க்கரை வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து மெஷர் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நைஸாக கண்டிப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் கரைஞ்சி வந்துடும். இப்போ ஜலிக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன். இதில் பேக்கிங் சோடா வந்து நான் சேர்க்கலை, ஏன்னா வீடியோட எண்டில் வந்து நான் சொல்கிறேன். அதுக்காக வேறு ஒரு பொருள் நான் சேர்க்க போகிறேன் சாஃப்டாக வரத்துக்காக. இப்போ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துகிட்டு மீதி ஒரு 1/2 கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பிகினஸாக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைமாக செய்ய போகிறீங்கன்னா நல்லா ஒரு 3 தடவை சர்க்கரை, பவுடர் பண்ண சர்க்கரை, மைதா மாவு, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 தடவை கண்டிப்பாக ஜலிச்சு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஈஸியாக வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி வரும். அதே மாதிரி கேக் ஸ்பாஞ்ச் வந்து நல்லாயிருக்கும், அதோட டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்கும். பிகினஸாக இருக்கீங்கன்னா இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து ஜலிச்சு எடுத்துட்டு இப்போ இது கூட வந்து வெதுப்பாக இருக்க தண்ணி, ரொம்ப சூடு பண்ணக்கூடாது, வார்ம் வாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இது கூட வந்து நம்ம ஆயில் சேர்க்கும் போது கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்துடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருக்கு இல்லையா, இது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ஆயில், நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து பட்டர் கூட வேண்டான்னு சொல்லியிருந்தீங்க. சப்போஸ் பட்டர் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா இது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு மெல்ட் பண்ண வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர்லாம் வேண்டான்றதுனால 1/4 கப் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் வந்து இது கூட சேர வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். கரெக்டாக வந்து 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த ஆயில் வந்து இது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவில் வந்து ஸ்பீடாக தெரியும், நான் வந்து ஸ்பீடு இல்லாமல் தான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வீடியோவில் ஸ்பீட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இல்லைனா சைடில் வந்து ஆயில் அப்படியே நிற்கும், பார்க்கும் போதே தெரியும். இது கூட வந்து 1 மூடி அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது நான் முக்கியமான ஒரு பொருள் சொல்லியிருந்தேன் இல்லையா, நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக அதுக்கு வந்து நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து அப்போ தான் நல்லா கரைஞ்சி வரும். நீங்கள் ஃபஸ்ட்டே கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், நம்ம சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த வினிகர் தான். இது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து உடனே மாற்றிட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இது கூட வந்து நம்ம பேக்கிங் சோடாவுக்கு பதில் தான் வந்து வினிகர் சேர்த்துக்கோம். சேர்த்த உடனே வந்து நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே வந்து வச்சிட்டோம்னா ஹார்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ரொம்ப ஹைட்டு வேண்டான்றதுனால 8 இன்ச் வந்து கேக் டின் எடுத்துக்கிறேன். இதுக்கு சரியான டின் வந்து 7 இன்ச் டின் இருந்ததுன்னா, நீங்கள் வந்து 3 லேயராக கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 7 இன்ச் டின்னில் வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் கடாயில் குக்கரில் தான் செய்ய போகிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து ஆன் பண்ணி விட்டுடுங்க. கரெக்டாக பேட்டர் ரெடி பண்ணுறதுக்குள்ளே கடாயோ இல்லை குக்கரை வந்து நல்லா வந்து ஹீட் ஆகிருக்கும். ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேட்டரை வந்து அடியில் ஸ்டாண்டு மட்டுமே போட்டுக்கோங்க, வேறு எதுவுமே போடாதீங்க. ஸ்டாண்டு மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக போட்டு டின்னு அதில் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக கேக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் ஓவனில் வந்து 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரிக்கு டாப் அண்ட் பாட்டம் ராடை மட்டும் ஆன் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு இது மாதிரி குச்சி வச்சு நல்லா ஹேர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் கேக் வந்து நல்லா
அதிகமாக ஹோல்ஸ்லாம் இல்லாமல் சூப்பராக பேக் ஆகி வரும். இப்போ வந்து நான் ஒரு 30 நிமிஷத்துக்கு வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கலர்லாம் நான் சேஞ்ச் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கரெக்டாக வந்து பேக் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு மேலே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும்னா எப்போவுமே வீடியோவில் சொல்கிற மாதிரி டாப் ராடை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். இதை நான் அப்படியே கட் பண்ணி இன்றைக்கே சாப்பிட்ருவோம். அதனால் வந்து நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். மேலே வந்து நல்லா கலர் சேஞ்ச் வந்தால் தான் மறுநாள் வந்து சாப்பிடும்போது மேலே பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து டாப் ராட் ஆன் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டே சாப்பிட்றீங்கன்னா இப்போ வந்து நான் அன்றைக்கே சாப்பிட்ருவோன்றதுனால கலர்லாம் சேஞ்ச் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா ஸ்பாஞ்ச் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வினிகர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து கேக் வந்து கெட்டும் போகாது மறுநாள் சாப்பிடும் போது. நீங்கள் 7 இன்ச் டின்னில் வந்து பேக் பண்ணி எடுத்திங்கன்னா 3 லேயராக இது மாதிரி கட் பண்ணி கேக் ஃப்ராஸ்டிங் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சப்போஸ் நீங்கள் மில்க் பவுடர் சேர்ப்பீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஸ்பாஞ்ச் வந்து சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.